இந்த வருஷ தீபாவளிக்கு நான் பண்ணின பட்டன் பாதுஷா ரெசிபியை தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். தீபாவளியே முடிஞ்சு போச்சுமா, எதுக்கு இந்த ரெசிபின்னு கேக்குறீங்களா? எல்லா நாளும் தீபாவளி நினைச்சு இந்த ரெசிபியை செஞ்சு பாத்துருங்க. ஸ்வீட்டே வராத எனக்கே நல்லா வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்றதுன்னு பாத்துடலாமா? இதுக்கு ஒரு 1/2 kg மைதா மாவு பாக்கெட்ல 1/2 பாக்கெட் மட்டும் கொட்டிக்கிட்டேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் கர்டு ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு பரோட்டா மாவு பிசைகிற மாதிரி அடித்து துவைச்சிலாம் இதை பிசைய வேண்டாம். நார்மலாக பிசைஞ்சிட்டு 1 அல்லது 1.5 மணி நேரம் ஊற போட்டுருங்க. ஒரு பிளேட் போட்டு இல்லை ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு லாஸ்ட்டாக பிசையும் போது கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 1.5 மணி நேரம் கழித்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நல்லா உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வடை பண்ணுறது மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. போடும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது. அதாவது மேலே மட்டும் வெந்து போயிட்டு உள்ளே வேகமாக போயிடும். ஸோ லோ ஃப்ளேமில் அதை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பாதுஷாவையும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஜீரா பாகு காய்ச்சணும். நான் 1.25 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பி பதம் வர மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் தண்ணியாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மாறும். ஒரு சிரப் ஸ்டேஜுக்கு மாறினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்க பாதுஷா அது லைட்டாக ஆறி இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க ஜீரா பாகில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான பட்டன் பாதுஷா ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, நானே செஞ்சுட்டேன், உங்களுக்கு வராதா என்ன? செஞ்சு பாருங்க. இது போல சூப்பரான ஸ்வீட் ரெசிபிக்கும் மற்ற சமையல் ரெசிபிக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.